Hi friends, நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா 8th ஸ்டாண்டர்ட் வடிவியல்ல உள்ள எக்ஸசைஸ் 5.1 ல இருந்து 5th சம் பார்க்க போறோம். வாங்க சம் பார்க்கலாம். சம் என்னன்னா கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் D ஆனது OE இன் மையப்புள்ளி மற்றும் ஆங்கிள் CDE = 90 டிகிரி எனில் முக்கோணம் ODC சர்வசம முக்கோணம் EDC என நிரூபி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்கு? இந்த ODCங்கிற இந்த முக்கோணமும் இந்த EDC இந்த முக்கோணமும் சர்வசமம்னு நம்மளை நிரூபிக்க சொல்லியிருக்கு. அப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்க? கிவன் என்ன கொடுத்துருக்குன்னா D OE இன் மையப்புள்ளி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மையப்புள்ளி இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். இந்த Dங்கிறது இந்த OEயோட மையப்புள்ளியா இருக்கு. மையப்புள்ளினா என்ன? ஒரு இதை ரெண்டா ஈக்குவலா பிரிக்கிறது தான் மையப்புள்ளி. அப்போ Dங்கிறது இந்த OEயை ஈக்குவலா பிரிச்சிருக்கு. அப்போ இந்த இதை ரெண்டா ஈக்குவலா பிரிச்சிருக்கு. அப்போ பிரிக்கும் போது இந்த ODயும் இந்த DEயும் சமமாக தானே இருக்கும். இந்த ஃபுல் OEயையும் இந்த Dங்கிற மையத்துல இருந்து அது பிரிக்கும் போது இந்த ODயும் இந்த DEயும் சேமாக தான் இருக்கும். இப்போ இந்த D OEயின் மையப்புள்ளி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதுல இருந்து நம்ம என்ன எழுதுறோம்? ODயும் இந்த DEயும் சமம் அப்படி எழுதுறோம். இந்த ODங்கிற இந்த பக்கமும் அடுத்து இந்த Dங்கிற இந்த பக்கமும் சமம் அப்படின்னு நம்ம கிடைச்சிட்டு இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சிருக்கோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? சம்ல ஆங்கிள் CDE 90 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. இந்த CDE எவ்வளோ? 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த D இந்த இதை ஈக்குவலாக பிரிச்சிடுச்சு. இப்போ இந்த Dல இருந்து தான் இது ஒரு நேர்கோடாக போட்டு இந்த இவ்வளோ ஒரு ஆங்கிளாக கிடச்சிருக்கு. அப்போ இந்த இவ்வளோ ஒரு 90 டிகிரியாக இருந்துன்னா அதே இதுதான் ஈக்குவல் பார்ட்டாக இங்கே பிரிச்சிருக்கு. இப்போ இது 90 டிகிரியாக இருந்துன்னா கண்டிப்பாக இந்த ஆங்கிள் என்னவாக தான் இருக்கும்? 90 டிகிரியாக தான் இருக்கும். ஏன்னா இதுதான் சேம் மிட் பாயிண்ட்ல இருந்து தான் இது பிரிச்சிருக்கு. அதுல இருந்தா இந்த ஆங்கிள் கிடைச்சிருக்கு. அப்போ இது 90 டிகிரியாக இருக்கும்போது இந்த சைடில் இருக்கக்கூடிய இதுவும் எப்படி தான் இருக்கும்? 90 டிகிரியாக தான் இருக்கும். இப்போ நமக்கு கிவன் அடுத்து என்ன கொடுத்துருந்தாங்க? ஆங்கிள் CDE 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நமக்கு என்ன கிடைச்சிட்டு? CDOவும் 90 டிகிரின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஆங்கிள் CDO 90 டிகிரி நமக்கு கிடைச்சிருக்கு. இதை ரெண்டாவது ஈக்குவேஷன் வச்சிருக்கிறோம். இனி என்ன பண்ண போறோம்னா இது இவ்வளோ ஒரு முக்கோணமாக இருக்குது, இது இவ்வளோ ஒரு முக்கோணமாக இருக்குது. இந்த முக்கோணத்துக்கும் இந்த CD தான் பக்கமாக இருக்குது. அதே மாதிரி இந்த CDOங்கிற முக்கோணத்துக்கும் இந்த CDங்க தான் பக்கமாக இருக்குது. இப்போ இந்த CDங்கிறது காமனாக இந்த ரெண்டு முக்கோணத்துக்குமே பக்கமாக இருக்குது. அப்போ காமனாக இருந்துன்னா அது ரெண்டு முக்கோணத்துக்கும் ஈக்குவலாக தானே இருக்கும். அதுலேருந்து நம்ம என்ன எழுதுகிறோம்? CD = CD அப்படின்னு எழுதுகிறோம். ஏன்னா இது ரெண்டுமே பொதுவாக இருக்குது இந்த ரெண்டு முக்கோணத்துக்கும். அதுல இருந்து CD = CDன்னு எழுதியிருக்கோம். இது மூணாவது ஈக்குவேஷன். இப்போ நமக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கு? இந்த ODங்கிற பக்கம் இந்த DEங்கிற பக்கம் ஈக்குவல் கிடைச்சிட்டு அடுத்து இந்த ஆங்கிள் CDEங்கிற ஆங்கிளும் இந்த CDOங்கிற ஆங்கிளும் ஈக்குவல்னு கிடைச்சிருக்கு. அடுத்து இந்த CD ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய இந்த CDயும் ஈக்குவல்னு கிடைச்சிட்டு அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்? நமக்கு ரெண்டு பக்கமும் ஒரு கோணமும் என்ன கிடைச்சிருக்கு? சமம் அப்படின்னு கிடைச்சிருக்கு. நம்ம முன்னாடியே இதோட ஸ்டார்டிங் வீடியோலயே இதை பற்றி எக்ஸ்பிளனேஷன் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ஒரு முக்கோணம் ரெண்டு முக்கோணம் சர்வசமம் நிரூபிக்கணும்னா 3 பக்கம் சமமாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு 4 வழி படித்தோம். அதில் ஒன்று நம்ம என்ன படிச்சிருந்தோம்? பக்கம், கோணம்,
பக்கம் அப்படிங்கிற ஒரு பண்பு படிச்சிருந்தோம். அதாவது ரெண்டு முக்கோணத்தோட ரெண்டு பக்கமும் ஒரு கோணமும் சர்வசமம், அதாவது சமமாக இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு முக்கோணமும் சமம் அப்படின்னு படிச்சிருந்தோம். இப்போ அந்த பக்கம் கோணம் பக்கம் பண்பின்படி நம்ம என்ன எழுதலாம்? இந்த முக்கோணம் ஓடிசியும் முக்கோணம் இடிசியும் சர்வசமம் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ முக்கோணம் ஓடிசியும் முக்கோணம் இடிசியும் சர்வசமம். நமக்கு சம்ல என்ன நிரூபிக்க சொன்னாங்க? முக்கோணம் ஓடிசியும் முக்கோணம் இடிசியும் தான் சர்வசமம் நிரூபிக்க சொன்னாங்க. நம்ம நிரூபிச்சாச்சு. ஓகே, இந்த சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.